நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஏழுமூர் சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய கூட்டணி சார்பாக கழக வெற்றி வேட்பாளர் திரு அபிஷேக் ரங்கசாமி அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆக சகோதரி திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்களுக்கும் திரு அபிஷேக் ரங்கசாமி அவர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நம்முடைய சின்னம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், தொழிலாளின் சின்னம். இரண்டு வேட்பாளருமே இரண்டு கண் மாதிரி செயல்பட்டு திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்களுக்கும் திருமதி அபிஷேக் ரங்கசாமி அவர்களுக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மரியாதைக்குரிய திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் மக்களிடத்தில் நியாயம் கேட்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய கணவர் ஆம்சாங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார். அவரை பட்டம் பகலிலே வெட்டி கொலை செய்திருக்கின்றார்கள். அப்படி கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணது மட்டுமல்ல, அதற்கு நியாயம் கேட்கிற விதமாக உங்களையெல்லாம் வந்து நேரடியாக சந்தித்து ஆதரவை கேட்கிறோம். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் டி ஜெயக்குமார் அவர்களே, இந்த தொகுதிக்கு பாராளுமன்ற பொறுப்பாளரை போட்டுக்கின்ற தொகுதி பொறுப்பாளரை போட்டுக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் தனபால் அவர்களே, சகோதரர் திரு ஆர் மதுரை வீரன் அவர்களே, திரு ஆர் நாகராஜன் அவர்களே, திரு முகுந்தன் கோபால் அவர்களே, திரு எம் வி பரமகுரு அவர்களே மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் டி என் பாலாஜி அவர்களே, பாஜக தேசிய வழக்கறிஞர் திரு கபிலன் அவர்களே, துணைத் தலைவர் என்பி பிரவீன்குமார் அவர்களே, திரு தினேஷ் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முகமது சித்திக் அவர்களே, பாமக ஜி.வி. சுப்பிரமணியன் அவர்களே, புரட்சி பாலம் மகிமிதாஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் புரட்சி பாலத்தைச் சேர்ந்த அறிவலன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, இந்த நம்முடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரர்களே, இளைஞர் பட்டாளங்களே, வாக்கா பெருமக்களே, பத்திரிகையாளர் ஊடகமுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் நன்றி கலந்த வணக்கம். திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருமதி கனிமொழி அவர்களும் தோல்வி பயத்தில் ஏதோ பேசுறாங்க. அப்படித்தானே செய்தி? அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துட்டது. அதனால தான் நம்மை பற்றி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை செயல்பட்டுன்னு எதிர்பார்க்குறீங்க. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் பரவாயில்ல. அதை விட்டுட்டு இவர்கள் எப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு உதயநிதி அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை என்னை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. மக்களை பற்றி பேசல, தமிழ்நாட்டை பற்றி பேசல, எப்பொழுதோ என்னை பற்றி தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தான் இருக்குது, பத்திரிகையில் ஊடகத்தில் வருது. ஸ்டாலின் அவர்களே, 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? ஊழல் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அதனாலதான் எதுவும் சொல்ல முடியல. திட்டங்களை செஞ்சிருந்தா மக்களுக்கு முன்னணியில் வந்து என்னென்ன திட்டம் செஞ்சேன்னு அவர்கள் தகரியமாக சொல்லுவாங்க. ஆனால் அவர்களால் தகரியமாக சொல்வதற்கு எந்த திட்டமும் தமிழகத்தில் செய்ய முடியல. செஞ்சிருக்காங்களா? இதே அதிமுக ஆட்சி செஞ்சிச்சு பாருங்க. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி,
குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை. சென்னை மாநகர மக்கள் குடியிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு ரயிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து சென்னை மாநகர மக்களை தாகத்தை தீர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக கொடி இறக்கப்பா. அதோட புயல் வெள்ளம், 2வது வருஷம் புயல் வெள்ளம். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் பல மாவட்டம் புயலால் வெள்ளத்தால் பயிர்கள் சேதம், வீடுகள் உடைமைகள் எல்லாம் சேதம். இப்படிப்பட்ட நிலையில் ஆட்சி செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா எப்படி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமில்ல? எங்கேயாவது இப்படி ஒரு இடத்துலாவது கூட்டம் கூட முடிஞ்சுதா? ஒருவருக்கு பார்த்து பல மாதம் ஆச்சு, முகத்தை பார்க்க முடியல. அப்படி இருக்கிற காலத்தில் கொரோனா காலம் 1 வருடம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். வீட்டிலேயே அத்தனை பேரும் தங்கி இருந்தோம். ஏன்னா காற்றில் எளிதாக பரவக்கூடிய வைரஸ் கொரோனா வைரஸ். இந்த காற்றில் பரவி யாருக்காவது அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். அதனால மக்களை இமை காப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். காத்தமில்ல? வல்லரசு நாட்டில் கூட இந்த கொரோனா வைரஸ் பரவல் தாக்கப்பட்டவர்களை பாதுகாக்க முடியல. விலை மதிக்க முடியாத ஆயிரக்கணக்கான உயிர்கள் துறக்கப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை. கொரோனா வைரஸ் வருகின்ற பொழுது அந்த வைரஸ் எப்படி தாக்கப்படும், அப்படி தாக்கப்பட்டா அதற்கு தாக்கப்பட்டவர்கள் என்ன அறிகுறி எதுவுமே தெரியாது. அதற்கு என்ன மருந்து கொடுக்க வேண்டும் என்பது கூட தெரியாது. மருந்து கண்டுபிடிக்கவில்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு கடுமையான முயற்சி எடுத்து இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய காணொலி காட்சியில் ஆலோசனை நடத்தினாங்க. அப்போ பாரத பிரதமர் தெரிவித்தார், நம்முடைய கருத்துக்களை சொன்னோம். இன்னைக்கு கொரோனா வைரஸ் பரவலை எந்தெந்த விதத்தில் தடுத்து நிறுத்தணும், அதற்கு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம், அதற்கு எப்படியெல்லாம் சிகிச்சை அளித்தோம் என்ற விவரத்தை காணொலி காட்சியின் மூலமாக பகிர்ந்து கொண்டோம். அத்தனை முதலமைச்சரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாட்டில் இருக்கின்ற அத்தனை முதலமைச்சரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இறுதியாக பாரத பிரதமர் சொன்னாங்க, தமிழ்நாடு கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதில் முதல் இடத்தில் இருக்கிறது, அதை மற்ற மாநிலம் பின்பற்றுங்கள். இது அதிமுக சாதனை. கடுமையான சோதனையான நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்து மக்களுக்கு எந்த இடர்பாடும் இல்லாமல் பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ₹1 வருமானம் கிடையாது. ₹1 அரசுக்கு வருமானம் இல்லை. இன்றைக்கு கடைகள்லாம் திறக்கல, வரி வருவாய் இல்லை. டாஸ்மாக் கடை திறக்கல, அதில் இருக்கிற வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு கிடையாது, வருவாய் இல்லை. ரோட் டாக்ஸ் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை, கலால் வரி இல்லை. பெட்ரோல் பங்க் திறக்கல, அதில் இருக்கிற வருவாய் இல்லை. 1 ஆண்டு அரசுக்கு வருவாய் இல்லாமல் சிறந்த ஆட்சியை இந்தியாவிலே கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு.